வாங்க இன்றைக்கி பாரம்பரிய தமிழ் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் ஆகுது. வாழைத்தண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் வந்து சாப்பிடுவதற்கு யூஸ் ஆகுது. அந்த மட்டைகள் வந்து நம்ம தட்டுகள் வந்து செய்வதற்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழை மரத்தோட அந்த வாழைத்தார் விட்டதுன்னா அது வந்து பழத்துக்கும் யூஸ் ஆகுது. அதே போல் அது காயாகவும் பறித்து நம்ம வந்து பஜ்ஜி இதெல்லாம் வந்து செய்வதற்கும் அது வந்து யூஸ் ஆகுதுங்க. இது வந்து நம்ம வந்து இந்த வாழைத்தண்டுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து சிறுநீரக கற்கள் வந்து எடுப்பதற்கும், அதுக்கப்புறம் வந்து அதிகமான ஹை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் இது வந்து நல்ல மருந்தாக இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி வந்து நம்ம இதை வந்து கழுவிக்கணுங்க. இந்த மாதிரி முக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து வாழைத்தண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நாராக இது வந்து இருக்கும். இது வந்து அந்த நார்களை எடுக்கிறதுக்கு இந்த குச்சியை வந்து எப்படி வச்சு கலக்கணும்னா வச்சுக்கோங்களேன், அந்த நார்கள் வந்து பாதி போயிடுங்க. இந்த நார்னால் அதிகமாக சாப்பிட முடியாது. அதுக்காக தான் இது குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியாது, நாரை வச்சு அதுங்களால் சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த நாரை வந்து எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து செய்யலாம். இது வந்து குழந்தைங்கள் வந்து மோஷன் போகாமல் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம கொடுத்தோன்னா இது வந்து நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கும் இது வந்து பெரியவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து அதிகமான நல்ல சத்தும் கூடங்க. இது வந்து ரத்தத்தில் வந்து ப்ரெஷரு சுகரு இதெல்லாமே வந்து இருக்கிறதுனால இது வந்து இதை சாப்பிடும்போது அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வாழைத்தண்டில் இருக்குதுங்க. இந்த மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்த வாழைத்தண்டை வந்து இன்றைக்கி நம்ம வந்து செய்கிறத பார்க்கலாங்க. இதை வந்து பார்த்துட்டோன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிடுங்க. இப்போ வந்து இது வந்து ஈஸியாக இதை வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இந்த நாறுகளை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க, எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், எடுத்து போட்டுடலாங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து செஞ்சோன்னா இந்த நார்கள் வந்து எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்கிறத வந்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த நார் வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம செய்யலாங்க. இதை வந்து செய்யும்போது நம்ம வந்து பார்க்கலாங்க. வாங்க, வாழைத்தண்டு வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா அலசி வச்சுக்கணுங்க. இது வந்து வாழைத்தண்டோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம், வதக்கி. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து தேங்காயும் பச்சை மிளகாய் சோம்பு இது 3ஐயும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கணுங்க. அதுக்காக தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். எது அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம சோம்பு வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கணுங்க. 1 ஸ்பூன் இதையும் தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் அந்த வீதத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், இவ்வளவு வந்து நான் 3 பச்சை மிளகாய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதில் வந்து 2 இது வந்து நம்ம அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இது வந்து வச்சுக்கலாங்க. இப்போது தாளித்து விட்டுறலாங்க. வாங்க, தாளித்து விட்டுறலாம். சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கணுங்க நல்லெண்ணெய். கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கலாங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில்
நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை எடுத்து போட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம வந்து வாழைத்தண்டையும் போட்டுடலாங்க. அந்த நார் இல்லாமல் நம்ம வந்து அந்த குச்சியை வச்சு எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ கல் உப்பு வந்து தேவையானது போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மஞ்சள் பொடியும் போட்டோம்னா அரைக்கிறத மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் வெந்துருச்சுன்னா இது வந்து அரைக்கிறத வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்து இதோடய சேர்த்து ஊற்றிடலாங்க. இதுதான் இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய் துருவல் இது 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு இதோடய சேர்த்து நம்ம வந்து நம்ம வந்து வேக வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வாங்க இது வந்து அரைச்சதை வந்து எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். வெந்துக்கிட்டே இருக்குங்க. இது பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. மூடி போட்டுடலாம். வாங்க, வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லானதுங்க. இது வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா சிறுநீரில் உள்ள கற்கள் வந்து சுத்தமாகவே எடுபட்டுருங்க. பாருங்கள், நல்லாவும் மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க.